நாளைக்கு தமிழகத்தில் இருந்து மற்ற மாநிலத்திற்கு நம்முடைய தொழிலதிபர்கள் போகாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கன்னா முதலமைச்சரை பார்க்கவே முடியாது. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடிட்டரை பாரு, ஆடிட்டரை பார்த்தோன்னே மருமகனை பாரு, மருமகனை பார்த்தோன்னே இன்னும் 4 பேர்த்த பாருன்னு சென்னையில் ஈசிஆர் ரோட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸா கொங்கு பகுதியோ சென்னை பகுதியோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதி தொழிலதிபர்களோ ஒரு ஃபைலை வச்சுட்டு ஈசிஆர்ல கெஸ்ட் ஹவுஸ் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இங்க வேலை நடக்கும்? இன்னைக்கு பங்களாதேஷ் பெரிய பிரச்சனை அங்க இருக்கு, வாயிலேயே பேசுறாங்க. இன்னாலும் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு செல்லை உருவாக்கி இருக்கணும். 4 செக்ரட்டரி வச்சு ஒரு செல். பங்களாதேஷ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனிக்கு போனை போடு, வீடியோ கான்பரன்ஸ் வை. அவன் என்ன டாக்ஸ் எக்ஸெம்ஷன் கொடுக்குறான், அதை விட அதிகமா நான் கொடுக்குறேன். பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும், உள்ளாடைகள் குறிப்பா அண்டர்வேர்ஸ்ல வந்து கொடி கட்டி பறக்கிறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பூர்ல இறக்கி இருக்கணுமா இல்லையா? விருதுநகர்ல மத்திய அரசு ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்திருக்காங்க. விருதுநகர் பார்க்ல இறக்கி இருக்கணுங்களா இல்லைங்களா? இந்நேரம் முதலமைச்சரே பர்சனலா தண்ணிட்டு அங்க எந்தெந்த கம்பெனி இருக்கோ எல்லாத்தையும் போன் பண்ணி நேரா வாங்க தமிழ்நாட்டுக்கு, நாங்க இருக்கிறோம், எங்கிட்ட ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இருக்கு, எங்கிட்ட ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி திருப்பூர்ல இருக்கு, விருதுநகர்ல உருவாகி கொண்டிருக்கிறது, சேலத்துல இருக்கு, கரூர்ல இருக்கு, ஈரோட்ல இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதையும் முதலமைச்சர் சொல்ல தவறி இருக்கின்றார். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கூட 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மாநிலத்திற்கு பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த மாநிலம் வளராது. இன்னைக்கு முதலமைச்சருடைய கவனம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதில் முதலமைச்சருடைய கவனம் இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமில்ல, ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஓவரால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நீங்க பாருங்க, அது ஒரு குறியீடு. இட் வில் கிவ் அஸ் an இண்டிகேட்டர். இது பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்ல விளைந்திருக்கக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது, பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 2026 தேர்தலுக்கு தயாரிப்பு பணியை ஆரம்பிச்சிட்டோம். திருப்பூர்ல நாளை மாநில அளவில் நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் 1200 பேர், மாவட்ட தலைவர்கள் 66 பேர், மாநில நிர்வாகிகள் எல்லாரும் வந்து நாளையிலிருந்து 2026 தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு. முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். காரணம், பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி என்று சொல்லும். மற்ற கட்சி மாதிரி நான் குடின்னு சொல்ல மாட்டேன். மாநில தலைவராக இருந்தாலும் 3 மாசம் போய் படினா படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்க, கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயாவுடைய எண்ணம். அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக 3 மாதம் வெளியே போகணுங்கிறாங்க, இதுவரை நடந்ததில்லை. அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். படித்து முடித்துவிட்டு நம்முடைய சக்தி எல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும். அதே ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஸோ நாளையிலிருந்து 2026க்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு, தொழில் புரட்சியில நம்பர் 1ஆக இருப்பதற்கு, சமூக நீதியில நம்பர் 1ஆக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம். அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்க. அதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றேன். இப்படி வரணும்.